மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன். அங்கே அவங்களோட என்னென்ன கலாட்டா எல்லாம் நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். எப்படி இப்போ வந்து நாங்கள் கேக் வாங்க போகிறோம். ஆமாம், கேக் வாங்க போகிறோம். எடுத்துட்டு பர்த்டே முடிஞ்சு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரமும் 1 வாரமா? ஆமாம், கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம். நாங்கள் இப்போ தான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவளே காரி துப்புவா, என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு. பரவாயில்ல, தொடச்சிப்போம். ஆனால் நாங்கள் கேக் கடையை தேடி போகிறோம். அப்படி ஒரு தடையமே இல்லை இந்த ரோடில். இன்னும் எல்லாம் பழைய பில்டிங்காக கடைங்க. நாலு செவரு தான் இருக்குது. ஒரே அசிங்கமா போச்சுக்கோ. நான் கொல்ல போறேன். இங்க உள்ள கிணத்தை காணும், மழையை காணும் மாதிரி அந்த கேக் கடையவே காணும். ஆனா நம்ம முதல்ல கால் பண்ணிருக்கணுமா இல்லையா? 2 பேத்துக்கும் அறிவு ஜாஸ்தி. பல்பு கேக்கு வாங்கலாம்னு வந்தோம், ஆனால் பல்ப் வாங்கிட்டோம். ஆட்டோ நம்பர் 3 கேக் தேடி போயிட்டு இருக்கோம். சந்துக்குள்ள எல்லாம் போறோம். நல்லா இருக்கு. ரொம்ப குட்டியா இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. என் கையால கூட இருக்காது போல. இப்படிலாம் காட்டி கொடுக்க கூடாது. நம்ம வந்து கேமரால ஜூம் பண்ணி அது பெரிய கேக் மாதிரி காட்டணும். என்னடா புத்தலாட்டாது? புத்தலாட்டம் பண்றாங்க சார். இதுவும் நல்லா இருக்கு. ஆனா இந்த கேக் வந்து லோட்டஸ் எப்படி போட்ட கவுண்டரை திரும்ப இயற்கையா போட்டோம். அதாவது நான் முதல்ல சொல்லிட்டேன், ஐயோ வீடியோ எடுக்க மறந்துட்டோமே, மறுபடியும் நாங்க எடுத்து சொன்னோம். கூச்சமே இல்ல. கழுவி ஊத்துவாங்க. நாங்க வந்து ஃபைனலி கேக் வாங்கிட்டோம். பொறுப்பே இல்லாம இருக்காங்க. நான் தான் சொன்னேன், கேக்கெல்லாம் வாங்கிட்டீங்களே, வியூவர்ஸ்க்கு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, இல்லை கவி, நீங்க பொறுப்பான விளாகராக நான் இன்னும் பாரல. ஸோ நாங்கள் வந்து கேக் வாங்கிட்டோம். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். ஆமாம். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகி சரி ஓகே இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். தீப்பெட்டி போயிட்டு ஒரு கடையில் வாங்கினோம். இப்போ கேண்டில் வாங்குறதுக்கு இன்னொரு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் இருந்த இடத்துல இருந்து நாங்கள் எங்கே பிளான் பண்ணோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் நாங்கள் இருந்த இடத்துக்கே வந்திருக்கோம் இப்போ கேண்டில் வாங்குறதுக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அது கடவுளே, அப்ப எதுக்கு அங்க போனோம்? பைத்தியம். அவங்களும் அதுல சொல்லிருப்பாங்க, அட பைத்தியங்களா அப்படின்னு. செஞ்சுட்டே கவி. நிஜமா நான் மைக்கு கொண்டு வந்தேன். அதாவது கத்தி கத்தி எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்கல. மைக் கொண்டு வந்தேன். கொண்டு வந்தியா மைக் எடு அப்படின்னு சொன்னா சார்ஜ் இல்லை. செஞ்சுட்டே கவி, சார்ஜ் இல்லாம என்ன தூக்கிட்டு வந்தேன். ஆமா, என்னத்துக்கு நான் தூக்கிட்டு வந்தேன்? கொஞ்சம் டக்க டக்க சவுண்டோட நம்ம பேசுறது வளர்ந்தோம். ஆமா, வெறும் ஆமா மட்டும் நான் நான் சொல்றேன் உங்ககிட்ட என்னன்னு. இவங்க பெரிய vlogger சரியா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்குது. எவ்வளவு காசெல்லாம் வாங்குற வேலை 335 வியூவர்ஸ்லாம் சரியான ஆகுது. சரியா? What nonsense you are talking about me? எல்லாரும் வருவீங்க தானே? எல்லாரும் வந்துருங்க. கவி பேரை சொல்லிடுங்க. அடுத்த தடவை நாங்கள் வார நேரம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்போம். சரி வாங்க போகலாம். என்ன பண்ணுறீங்க? உட்கார்றதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன். உட்கார்றதுக்கு இல்லை, செல்ஃபி எடுக்கிறது. லைட்டே இல்லை. என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? காஃபி ஷாப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு காஃபி ஷாப் தருதீங்கன்னா தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நல்லா லைட் செட்டப்லாம் பண்ணி வைங்க ப்ளீஸ். என்ன காரணம் இது? பக்கத்து மேசையில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அந்த பக்கத்து அதனால தான் பக்கத்தில் டேபிள் போடல எங்களுக்கு. ஆமாம், மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இதை வச்சு நாங்கள் அப்படியே அலைக்க எடுத்துருவோம். பெண்ணத்துக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்தாங்க. சரி திட்டாமல் குடிங்க. எங்கே வெளியிலலாம் விட்டுருக்கீங்க? அளவை பார்த்து சரி இவ்வளோ வருது, அப்போ அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குடிங்க, இப்போ நீங்கள் குடிங்க. குடிங்களா? சரி சாப்பிடுங்க. இதெல்லாம் இப்படி அம்மா சாப்பிட்றதுன்னு கமெண்ட்ல வந்து நீ திட்டணும். ஆமாம், அது வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுத்தவன் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, கூட உள்ளவங்களே அசிங்கப்படுத்தினா அது மிக்ஸ் பண்ண முடியாமல் தான் உங்கள் சைடு தள்ளி விட்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை ஏமாத்துறாங்க. அடியிலேருந்து எடுங்க. இந்த பொண்ணுகளே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடியிலேருந்து எடுத்து அந்த குக்கீஸோட அப்படியே பொங்கிடும்.
அடியில இருந்து எடுத்து அந்த குக்கியோட எடுத்து வாயில வைங்க. அமிர்தம் மாதிரி இருக்கும். அமிர்தம் மாதிரி இருக்குமா? ஆமா, உள்ள ஒண்ணுமே காணல. உள்ள இருக்கிறத எடுக்கவா? அப்படி எடுங்க. அந்த தண்ணி எடுங்க. இந்த மில்க் ஸ்பூன் எங்க இருக்குன்னே தெரியலையே. பக்கம் வாய்க்கு அமிர்தம் ஓகே தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் காஃபி ஷாப் ஓனர் பார்த்தாருன்னா என்ன ஓகே சொல்கிறா, அடுத்த தடவை உனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லிடுவாரு. சரி ஓகே. ஆனால் நான் ஆர்டர் பண்ணது முதல்ல இருந்து அப்படி இந்த எங்களை பார்த்து சந்தோஷத்தில் அப்படின்னா நான் வடிவா இருக்கேன். சார் அப்படியே அந்த பக்கம் தெரியும். சரியா? ம் தெரியலண்ணா. கொஞ்சம் இப்படி எட்டி எட்டி பார்த்து பேசினா சரியா? சரி படுத்துறவா? நாங்கள் வந்து ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி எடுத்தோம். நாங்கள் வந்து வாங்கி குடிக்கும் போது அது நல்லா இருக்கு. தொட்டு கியூல என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. தட்டி விட்டா புதுசு நீங்க வைக்க சொன்ன மனுஷன் போற வழியில அப்படின்னு கழுவி விட்டோம். நீ குடிக்க மாட்டேல்ல, நான் குடிக்கிறேன். குடி இப்பதான் ஒரு டேப்லெட்டை போட்டேன், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பேன். குடி. ஆமா, டேப்லெட் போட்ட மாதிரியே இருக்கு. குடிச்சுட்டாரு. நான் குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன். இது லஸ்ஸியா? இப்படிலாம் பண்ணா நான் குடிக்கிறத பார்த்து இந்த பொண்ணு எப்படி குடிக்குதுன்னு காரணம். அப்ப அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். எப்படி குடிக்கிறேன்? நல்லா இருக்கு. இது நல்லா இது நல்லா அப்ப நம்ம அதையே குடிக்கணும். 3 பேரும் புளியாவே இருக்கு. டேனிஷ். டேனிஷா? என்ன ஆம்பளை பேரா நல்லா இருக்கு. நாங்களும் போறோம் கத்துக்கிறதுக்கு. அப்ப நான் டாக்டர் தி பேஷண்ட். ஏன்னா அடிக்கடி மறந்துடுவாங்க. பேஷண்ட மாதிரி இது ரொம்ப முக்கியமா வேண்டாம். இவ்வளவு கலவரம் போயிட்டு அதுலயே அவளுக்கு ஜூஸ் தான் முக்கியம். நல்லா நைஸா வந்து எளிய சாப்பிடுவேன், அந்த மாதிரி குடிக்கிறாங்க. அப்படின்னு பேசல. Happy birthday me, thank you darling. Happy birthday baby. ஹாப்பி பர்த்டே. Thank you. நான் பிடிக்கிறேன். எந்திரிக்கிறாளா பாரு. எந்திரிக்க பாபா. Thank you தங்கோ. நீ bye. Happy birthday to you. Thank you, thank you. எனக்கு எதுக்கு பாராட்டுவீங்களா? அப்படியே மந்திரம் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைனலி நாங்கள் வந்து ரொம்ப தேடி கடைசியாக பழமையா வர இடத்துக்கே வந்துட்டோம். ஹேவ்லாக் சிட்டி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெல்கம் டு ஹேவ்லாக் சிட்டி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐடியா போட சொன்ன பாருங்க. என்ன சொல்றேன்? ஆனால் நான் ஐடியா கொடுத்தேன். இவன் தான். ஆமா, நானும் கொடுத்தேன். ஆனா இவன் தான். நானும் கொடுத்தேன். அப்போ இப்போ நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இல்லை சாப்பிட போகிறோம். ஏதாவது ஒழுங்கா சொல்லுடா. சுத்திட்டு சாப்பிடுவோம். இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுவோம். நான் சொல்றேன் எல்லாம் உனக்காக. இல்ல இந்த வீடியோ இந்த கேமரா ஆஃப் பண்ணோட வாங்க சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது.
மிதுசா நீங்க நெக்ஸ்ட் ஃபேமிலியோட வந்து இந்த மாதிரி எடுக்கிறீங்க. ஓகே, என்ன பார்க்க வரீங்க? எவ்வளோ என்னது இது? தங்க முட்டை மாதிரி இருக்கு. இது தங்க இளநீ. இதுதான் தங்க இளநீ. டைனோசர் முட்டை மாதிரி இருக்கு. என்னடா இது சரியா போய் அது டைனோசர் என்னது? இல்ல இது டம்மி மாமா. அதுவே இப்பதான் இந்த டம்மிக்கு தெரியுது. ரெட் ஆப்பிள். வா எனக்கு அப்புறம் அந்த அடுத்து வெரி வெரி ஸ்வீட். ஹலோ, என்னத்தை பொறுக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நர்சரி பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தா இப்படிதான். எழுதுங்க எழுதுங்க. என்னம்மா கோலமெல்லாம் போடுறீங்க? சொல்லுங்க. கவிப்ரியா. 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 நாங்க வந்து அரேபியன் வைப்ஸா? ஆமா, அரேபியன் வைப்ஸ்ல தான் இந்த ஷவர்மா ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்க. சரி, டன். அக்கா சாப்பிட்டா இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு எல்லாருக்கும். ஸோ பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.